அச்சோ தலைய சுத்துது. இந்த ஒரு 5 மார்க் எடுக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா? இப்படி யோசிச்சாலும் எனக்கு வந்து ஆன்சர் வந்து வர மாட்டேங்குது. இப்படி யோசித்தியா அப்படி யோசித்தியா எப்படி யோசித்தாலும் எனக்கு வந்து ஆன்சர் வர மாட்டேங்குது அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்தீங்கன்னா கதறலாம் வேணாம். செதறலாம் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் ரூல் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். கன்ஃபியூசனா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஈஸியா நம்ம ஃபைண்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். மெயின்ஸ் லெவல் இன்புட் அவுட்புட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு பக்காவா நான் வந்து சொல்லி தந்துடுறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய ரூல்ஸ் சொல்லி தருவேன். அந்த ரூல்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களால கண்டிப்பா ஒரு 2 மினிட்ஸ்ல இருந்து 3 மினிட்ஸ்க்குள்ள எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான மிஷின் இன்புட் அவுட்புட்டா இருந்தாலும் உங்களால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிஃபோர் மூவிங் தட் நம்மளுடைய மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கான எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான மெயின் ஸ்பெஷல் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்டிடியூட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ரீசனிங் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் கவர் ஆயிரும். ஸோ இந்த டாபிக் வைஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லைக் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம், டாபிக் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், அதுக்கப்புறம் டிஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன இருக்கும், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும்ல, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். குவான்டிட்டி கம்பேரிசனா இருக்கட்டும், ஸோ எல்லா விதமான மெயின்ஸ் லெவல் டாபிக்ஸ் ஆப்டிடியூட்ல உங்களுக்கு கவர் செய்யப்படும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ரீசனிங், ஸ்கோரிங் ஏரியா அண்ட் மிஸ்லனிஸ் ஏரியா உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, என்னோட பர்சனல் ஸ்டாட்டிக் ஜிகே வித் க்ளூவோட உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். பிளஸ் என்னுடைய பர்சனல் மென்டர்ஷிப்பும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் மோர் டீடைல் கூட சென்ட் பண்ணி விடுறேன். இப்போ நான் எடுக்கிறல இந்த இன்புட் அவுட்புட் அது கூட நான் இந்த ஸ்பெஷல் பேட்ச்ல எடுத்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு வேற லெவல் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா நம்மளுடைய மெயின் ஸ்பெஷல் பேட்சும் மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸையும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற லெவல் ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கான ஸ்பெஷல் பேட்சும் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எக்ஸாக்ட் லெவல், ஸோ கிளர்க், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஓ லெவல் நான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதே மாதிரி மெயின்ஸுக்கும் ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் உங்களுக்கு டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அந்த டாபிக்ல நிறைய சப்டைட்டில் இருந்தாலும் அந்த சப்டைட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்குள்ளே கவர் ஆயிரும். பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். எல்லா இதுலையுமே ஸோ எல்லா கோர்ஸ்லையும் என்னோட பர்சனல் மென்டர்ஷிப்பும் உங்களுக்கு வந்து ஆட் ஆன் ஆயிரும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளுடைய ஆல் இன் ஒன், நீங்க பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான் நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ். இந்த அல்டிமேட் கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கான ஃபவுண்டேஷன், ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல உங்களுக்கு ப்ரிலிம்ஸோட ஃபவுண்டேஷன் கவர் ஆயிரும். ஒவ்வொரு எக்ஸாம் லெவலும் கவர் ஆகும். அதே மாதிரி மெயின்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா மெயின்ஸ் லெவலோட ஃபவுண்டேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். பிளஸ் அதோட வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் உங்களுக்கு வந்து பேங்கிங் அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கவர் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கவர் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு எல்லா ஸ்பெஷல் பேட்சும் நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல போடக்கூடிய எல்லா ஸ்பெஷல் பேட்சும் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். பிளஸ் என்னுடைய மென்டர்ஷிப் உங்களுக்கு கவர் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ இனி ஃபர்தரா ஃபியூச்சரா நம்ம என்ன பண்ணாலும் பிளஸ் ஃபியூச்சர் கோர்சஸ் எல்லாமே இந்த அல்டிமேட் கோர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். சரியான ஒரு கோர்ஸ், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% ஆஃபர் வந்து இருக்குங்க. ஸோ ஒரு 2 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபர், அதாவது விஜயதசமி போட்டதை நிறைய பேர் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னீங்க. அதனால 40% ஆஃபரும் இந்த அல்டிமேட் கோர்ஸ்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து போவோம். இன்புட் அவுட்புட் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வேலிடான ஒரு டாபிக்கா இருக்கிறத தாண்டி நீங்க அப்கமிங் எல்லா மெயின்ஸ்லயும் இந்த டாபிக் ஷாரா வந்து வரும். இந்த டாபிக்கோட வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ல இருந்து 5 மார்க்குங்க. ஸோ 3 மார்க்ல இருந்து ஒரு 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து நம்ம ஷாரா எதிர்பார்க்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்புட் அவுட்புட் பார்த்துருக்கீங்களா? இந்த இன்புட் அவுட்புட் பேசிக்ஸ் வந்து தெரியுமா அப்படின்றத மட்டும் சார் கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுங்க. இன்புட் அவுட்புட்னா என்ன, முதல்ல அதை வந்து எல்லாத்துக்குமே தெரியுமா? ஒரே நிமிஷம். இன்புட் அவுட்புட்னா என்ன, இன்புட் அவுட்புட்டை எப்படி வந்து அப்ரோச் பண்றது அப்படின்றத வந்து நான் வந்து சொல்றேன். மனநல கவனிச்சுக்கோங்க. முதல்ல வந்து இந்த இன்புட் அவுட்புட்டை வந்து இன்னொரு விதமா சொன்னா எஸ்ஓடின்னு வாங்க. ஸோ எஸ்ஓடி, அப்புறம் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஓடின்னு வாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மிஷினுன்னு வாங்க. இந்த மாதிரி பல பேர்களும் பல வேலைகளும் இவங்க வந்து பார்ப்பான்.
அப்போ இவனை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா, இந்த இன்புட் அவுட்புட் வந்து பேசிக்கலி இட் ஹாவ் அ 3 டைப்ஸ். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரில் வந்து வரும். ஸோ கம்ப்ளீட்டாக லெட்டர் பேஸில் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் பேஸ்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்பர் பேஸில் வந்து வரும். அடுத்து மூணாவது டைப் என்ன அப்படின்னா லெட்டரு, நம்பரு, சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் பேஸ்ல வரும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கம்பைன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை நம்ம எப்படி சொல்றோம், ஒரு கம்பைன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்டா? இப்போ லெட்டர் பேசிஸ்ல வரும்போது நம்ம என்ன சார் பண்றது? ஸோ லெட்டர் பேசிஸ்ல வர்றச்ச நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் தனித்தனியா சொல்லித்தரேன். இப்போ இதுதான் இதோடைய ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் இருங்களேன், நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது சார். ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். நான் லைவ்ல அந்த இது உங்களுக்கு குரோம் லிங்க் வந்து அனுப்பிடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க, மக்களுக்கு குரோம் லிங்க் அனுப்பிச்சு விட்றேன். நாளைக்கு நான் அதுக்கு ஒரு ப்ராப்பர் வீடியோ போட்டுறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கன்னு சொல்லிடுவோம். ஓகே, லிங்க் அனுப்பிச்சிட்டேன், வரட்டும். அதில் வந்து உங்களுக்கு க்ரோமில் ஓப்பன் ஆயிடும். சரியா? சரி, ஓகே. இப்போ இங்கே பார்ப்போம். இப்போ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்ரு. இப்போ நான் வந்து தனித்தனியாக சொல்லிடுறேன். முதல்ல இதோட டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து லெட்டர் பேஸ் பண்ணி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், கம்ப்ளீட்டாக நம்பரை பேஸ் பண்ணி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்டரு, நம்பரு, சிம்பிள் அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி வரும். ரைட்டா? இதுதான் இதனுடைய இருக்கக்கூடிய முதல்ல இம்பார்ட்டண்டான 3 டைப்பு. இப்போ இந்த 3 டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொன்னோம் அப்படின்னா லெட்டர். இப்போ ஒரு லெட்டர் வந்தால் நம்ம எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? நான் அப்ரோச் சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு லெட்டர் வருது அப்படின்னா நீங்கள் லெட்டரை எப்படி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லெட்டர் சீரிஸ் மட்டும் வருது, ஒரு இன்புட் அவுட்புட்டில் நமக்கு லெட்டர் சீரிஸ் மட்டும் வருது அப்படின்னா அந்த லெட்டர் சீரிஸை நம்ம எப்படி வந்து அடிக்கிறது அப்படின்றத வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் சீரிஸ் நமக்கு வர்றப்ப நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அது மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஏடியில தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி லெட்டர் வருது அப்படின்னா அது நமக்கு எதுல வரும், ஏடியில வரும். ஸோ ஏடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும், அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது வரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர். ஒன்று நமக்கு என்ன வந்திருக்கும்பா, அசெண்டிங் ஆர்டர். அப்படி இல்லை அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த ஏடி இருக்காரு பார்த்தீங்களா, இவர் சரியான கேடியா இருப்பாரு. பிகாஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பல வேலைகள்ல பல இடங்கள்ல வந்து இந்த ஏடி அப்படின்றது வந்து குழப்பி விடுவார். இந்த ஏடி வந்து நமக்கு எப்படியெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, ரிவர்ஸ் அப்படின்னு கூட ஒர்க் ஆவார். அதான் வந்து எஃபிஆர். ஸோ இந்த ஏடி எப்படி ஒர்க் அவுட் ஆவார், எஃபிஆர் மெத்தட்ல வந்து ஒர்க் அவுட் ஆவார். அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யாரை செக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை செக் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் லெட்டர். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க பாருங்களேன், இப்போ ஒரு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, டுடே வாஸ் குட், பட்டு டுமாரோ வாஸ் வாட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வேற ஏதாவது வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேற வார்த்தை வர மாதிரி வச்சுப்போம். இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இங்க பாருங்களேன், இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா குட், ஓகே, குட் மார்னிங். ஒரே நிமிஷம். சார் நான் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார், ஒரு 1 ஹவர்ல நான் கால் பண்றேன். ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். have nice day அப்படின்னு சொல்லி சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு நான் சொல்றேன். ஹாவ் நான் மட்டும் கட் பண்ணி விட்டுறேன். அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு அந்த அதனால என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதை மட்டும் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த குட் அப்படின்றதுல இந்த 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 சென்டென்ஸ் பாருங்க, சாரி இந்த வேர்டு மட்டும் கவனிங்க. இந்த வேர்டை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இல்லைன்னா இந்த மார்னிங் அப்படின்ற ஒரு பெரிய வேர்டுன்னு எடுத்துக்கிறேன். இல்லை மார்னிங், MORNING, மார்னிங் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த மார்னிங் அப்படின்ற ஒரு வேர்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேவா? எம் அப்படின்றது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். இது எப்படி சொல்லலாம்? எம் அப்படின்றத இந்த மார்னிங்ல நான் எம் அப்படி சொல்லலாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி இல்லை அப்படின்னா இது என்ன சொல்லலாம்? லெஃப்ட் எண்டுன்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்? நமக்கு லெஃப்ட் எண்டுன்னு நமக்கு சொல்லலாம். இந்த எம் அப்படின்றத என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டர்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம்? லெஃப்ட் எண்டுன்னு சொல்லலாம். மூணாவதா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்டார்டிங். மூணாவதா நம்ம எப்படி சொல்லலாம்? ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர், லெஃப்ட் ஹேண்டு, ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே இது இந்த ஜி அப்படின்றவர் இருக்காருல்ல, ஜி அப்படின்றவரை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி பேர் இருக்கு? லாஸ்ட் லெட்டர். இதுக்கான பேர் என்னது? லாஸ்ட் லெட்டர். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம எப்படி சொல்றோம்? ரைட் எண்டுன்னு சொல்றோம். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ரைட் எண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட் எண்டு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட். இதுக்கு வேற என்ன அப்படின்னா எண்டிங். இதோட இதோட பாயிண்ட் என்னது? எண்டிங் வேர்டு. சரியா? எண்டிங் லெட்டர். ஓகே, எண்டிங் அதான் லாஸ்ட் லெட்டர். சார் ஏன்னா எண்டிங்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எண்டிங். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அதுக்கடுத்து இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறவர் யார் அப்படின்னா இந்த ஓ அப்படின்றவர். இந்த ஓ அப்படின்றவர் என்ன? இதுதான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரம். ஓகே, எப்படி இருப்பாரு? செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டை நான் லெஃப்ட் ஹேண்டை நான் எப்படி வச்சுக்கிறேன்? எல்இன்னு வச்சுக்கிறேன். ரைட் ஹேண்டை நான் எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்இன்னு வச்சுக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்இ. ஓகேவா? எல்இ செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். அப்ப இந்த என் அப்படின்றவர் நமக்கு என்ன இருந்திருப்பாரு? செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டா இருந்திருப்பாரு. செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டா இருந்திருப்பாரு. ரைட்டா? செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து அசிட்டஸ் ஃபாலோ ஆகணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர் அப்படின்றது நமக்கு வந்து தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. இந்த ஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. ரைட்டா? அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா என் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கார். இந்த என் அப்படின்றவர் நமக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில். ஸோ மிடில் டேர்ம். என் அப்படின்றது நமக்கு வந்து மிடில் டேர்ம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என் அப்படின்றது நமக்கு வந்து மிடில் டேர்ம், அப்படி இல்லைன்னா சென்டர். ஸோ எப்போ நமக்கு வந்து மிடில் கிடைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் நமக்கு ஆட் நம்பரா இருக்கிறப்ப. ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் நமக்கு வந்து ஆட் நம்பரா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு மிடில் டேர்ம் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இதுதான் மேட்ரு. ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட், செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட், தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட், தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் மிடில் அப்படின்றது தான் நம்ம நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா அந்த வார்த்தைகளை நம்ம இந்த மாதிரியா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். காட் த பாயிண்ட்? ஒரு வார்த்தைகளை நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்? இந்த மாணிக்க நம்ம வார்த்தைகளை பிரிச்சுக்கலாம். நீங்க வாட்ட கண்ட மாணிக்க பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டமாயிரும். அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம எப்படிதான் பிரிக்க முடியும்? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரிக்க முடியும். காட் த பாயிண்ட்? எல்லாத்துக்கும் இது நல்லா புரிஞ்சா? ஒரு வார்த்தையை நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்றது முதல்ல புரிஞ்சா? எனிபடி ஹாவ் அ டவுட்? ஸோ இந்த ஸ்பிளிட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே இப்படிதான் பிரிக்கணும். இதே மாதிரி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருந்தாலும் இப்படிதான் வச்சுக்கணும். இப்போ 5857776 அப்படின்னு இருக்குன்னா இந்த 8576ல இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா இது அப்படி சொல்லுவோம். ரைட்டா? முதல்ல இது எல்லாத்துக்குமே புரிஞ்சா? எவ்ரிபடி கிளியர் ஆன் த கான்செப்ட்? கிளியர் அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் வந்து போட்டுருங்கப்பா. கிளியர்னு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வந்து கேளுங்க. ஓகே கிளியர் சார். ஓகேம்மா. ஓகே எல்லாருமே கொஞ்சம் இன்டிமேட் பண்ணிருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன சார் இப்படி பேசிக்ஸ்லாம் வந்து சொல்லி தான் பார்க்கணுமா அப்படின்னா அப்படிதான் நான் வந்து சொல்லி தருவேன். எனக்கு வந்து பேசிக்ஸ்ல இருந்து தான் எனக்கு வந்து போகணும். அப்போனா தான் உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு டக்கு நீங்க லாஜிக் கண்டுபிடிப்பீங்க பாருங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு பார்ப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏடியில் இருக்கா, அசெண்டிங்ல இருக்கா, இல்லை டிசெண்டிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், ஸ்மால் டு பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அசெண்டிங் ஆர்டரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். மறந்துடக்கூடாது. அசெண்டிங் ஆர்டர்னு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இதை எப்படியும் கூப்பிடலாம் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க.
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, ஏ இருக்கா, ஏ தானே சின்னது, ஏ தானே ஸ்மால் இருந்தா பிக் போக முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா நம்ம எப்படி போவோம் அப்படின்னா பிக் டு ஸ்மால் வந்து போவோம். சரியா, டிசெண்டிங் ஆர்டர்னு நம்ம எப்படி போறோம், பிக் டு ஸ்மால் வந்து போறோம். ரைட்டுங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு என்ன எடுத்தோன்னே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஏதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லெட்டர்ல வந்து முதல்ல நமக்கு ஏடியில் வந்திருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். பிஃபோர் மூவிங் தட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை மட்டும் கொஞ்சம் 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 கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு இன்புட் அவுட்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரே நிமிஷம், ஒன் செகண்ட். சூப்பராக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ லைக் அ டைமண்ட் இந்த ஸ்கை அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு இன்புட் அவுட்புட் இருக்கு அப்படின்னா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்புட் அவுட்புட்டோட டைப்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ இந்த இன்புட் அவுட்புட்டை நம்ம எப்படி முதல்ல அப்ரோச் பண்ணுறது, ஹவு டு சால்வ். ஸோ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா முதல் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது யார் அப்படின்னா ஹூ இஸ் சேஞ்ச்டு. ஸோ ஹூ இஸ் சேஞ்ச்டு. ஸோ யார் இங்கே சேஞ்ச் ஆயிருக்கா, அப்படி இல்லைன்னா சேஞ்ச் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சேஞ்சாக இருக்கும், ஒன்று என்னது கம்ப்ளீட் சேஞ்ச், எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டது எதுவுமே வந்து எல்லாமே வந்து மாறி இருக்கும். இந்த சேஞ்ச் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் ஆகுறாருல ஹூ இஸ் சேஞ்ச் அப்படின்றவர் யாரா இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்னொரு வார்த்தையில இதை பெட்டர் வேர்டாக சொல்லலாம், ஹூ இஸ் மிஸ்ஸிங். யார் ஒருத்தர் மிஸ் ஆயிருக்கிறாரு, யார் ஒருத்தர் காணாம போயிருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த காணாம போயிருக்கிறவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சேஞ்ச் ஆயிருப்பாரு. கரெக்டுங்களா? யார் ஒருத்தர் காணாம போயிருக்காரோ அந்த காணாம போயிருக்கிறவர் தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருப்பாரு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே உங்க கண்ணுல கபடி ஆட வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு ஒருத்தர் காணா, எங்கேயா போன இவ்வளவு நாளா நீ எங்கேயா போன அப்படின்ற மாதிரி யார் ஒருத்தர் காணாம போயிருக்கிறாரு, மிஸ் ஆயிருக்கிறாரோ அவரை நீங்க முதல்ல நீங்க அவரை தான் பார்க்கணும். அப்போ அந்த காணாம போயிருக்கிறவர் தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சேஞ்ச் ஆயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் திங் அவர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கலாம். இப்போ கொடுத்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா மணின்னு இருக்கும், ஆனா சேஞ்ச் ஆயிருக்கிற வார்த்தை வந்து மெனி அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க என்ன மாதிரி மாறி இருக்குன்னா மணி மெனியா மாறுது, இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றத என்ன பண்ணட்டும் கண்டுபிடிக்கணும். அதான் என்ன பண்றேன் அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. அதான் கம்ப்ளீட் சேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து எப்படி சொல்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்னவாயிருக்கும் அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட், அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட், அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய செகண்டு, அப்படி செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எண்டு, அது அப்படி இல்லை அப்படின்னா ரைட் ஹேண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிங்கிள் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு லெட்டர் மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ஒரு லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த சேஞ்ச் ஆயிருக்கிறது இப்போ கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகி இருந்தாலும் அது என்னவா இருக்கும், ஏடியில தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அசெண்டிங் ஆர்டர் அப்படி இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் ஆயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ளீட் லெட்டரே சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் நமக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் அப்படி இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு ஏடியில இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு, அப்புறம் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டை வந்து செக் பண்ணுவோம். அதில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் வந்து பார்க்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து செக் பண்ணணும். மிடில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் நம்பர் ஆஃப் கவுண்ட் இருக்கிறப்ப தான் மிடில் வந்து வரும். ஆட் நம்பர் ஆஃப் கவுண்ட் வரப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து வரும். சரியா? 1 2 3 4. சரியா? இப்போ இதுல எதுலையுமே நமக்கு மாட்டலை அப்படின்னா ஒரு நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், மிடில் லெட்டர்லாம் நமக்கு மாட்டலை. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துலையும் இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இன்புட்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மாறி இருந்துச்சுன்னா செகண்ட்லயும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மாறி இருக்கணும். புரியுதா? அப்படிதான் நீங்க வந்து கம்பேர் பண்ணும். அப்போ அதே இது ஃபர்ஸ்ட் இன்புட்ல செகண்ட் லெட்டர் மாறி இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் இதுலயும் நமக்கு என்னது செகண்ட் லெட்டர் தான் மாறி இருக்கணும். இப்படி மாறி வருது. ஒன்ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வருது, நமக்கு வந்து ரேண்டம் சேஞ்ச் இருக்கு. அதுதான் அடுத்த வேலிடான பாயிண்ட். நமக்கு ரேண்டமா சேஞ்ச் ஆகுது, எனக்கு ஒரே இடத்துல வந்து சேஞ்ச் ஆகல, எனக்கு ரேண்டம் சேஞ்ச் வந்து இருக்கா அப்படின்னா அது நமக்கு யாரா இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வவ்வல் சேஞ்சா இருப்பாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம யாரை பிடிக்கணும், வவ்வலா பிடிக்கணும். வவ்வல் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வவ்வல் சேஞ்ச் இல்லை அப்படின்னா அடுத்தது யாரா இருப்பாங்க அப்படின்னா
ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகும், ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகும், ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூனா என்னது, நம்ம அந்த இதுல போய் பார்ப்போம்ல அதனுடைய ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. இப்போ அந்த ஹையஸ்ட்ல எடுத்துக்கோங்களேன், இந்த ஹையஸ்ட்ல யாருக்கு ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ இருக்கு, இப்போ இந்த ஹையஸ்ட்ல யாருக்கு ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ இருக்கு, எனிபடி சொல்ல முடியுமா? என்னது T20. அப்ப டீயோட பிளேஸ் வேல்யூ தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகம். இப்போ அதே இது இப்போ பாருங்க, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ இந்த ஹையஸ்ட்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டீக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 20, T20. வேல்யூல எனக்கு ஹையஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா, யூ வந்து பாத்தீங்கன்னா சரி அதையும் தாண்டி ஒருத்தர் இருக்காப்புல, யூவை தாண்டி ஒருத்தர் இருக்காரு, வி வந்து 22. அப்போ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எங்க ஆயிருக்கும், லாஸ்ட் பிளேஸ்ல ஆயிருக்கும். அடுத்த சேஞ்ச் எங்க ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பிளேஸ் PLCE அப்படின்னு எடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல ஹையஸ்ட் வேல்யூ யாருக்கு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி வந்து 16. ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சால்வ் அப்படின்னு போடுறேன். இப்போ சால்வ் அப்படின்னா நமக்கு விக்கு தான் நமக்கு அதிகமான வேல்யூ, ஸோ 22 வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ வி தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். புரியுதாப்பா உங்களுக்கு எப்படி இது மாறுது அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியுதா? இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ரேண்டம் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா அது வவ்வலை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூவை பொறுத்து தான் அது வந்து சேஞ்ச் ஆகும். தீஸ் ஆர் ஆல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டு ஃபாலோ இன் த இன்புட் அவுட்புட். நீங்க கண்டிப்பா இன்புட் அவுட்புட்டை இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இன்புட் அவுட்புட் இப்படிதான் வரும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து சிக்கல்ல உள்ளாக்க பார்க்கும். நீங்க சிக்கல்ல சிக்க மாட்டீங்க, நீங்க சிறுத்தை குட்டி இல்ல சிங்க குட்டி. ஓகேவா, சரி, நீங்க ஏதாவது ஒரு பாஞ்சு ஓடுறதுக்கான வழியை நான் வந்து சொல்லியிருக்கேன், இதே மாதிரி நீங்க பாஞ்சு ஓடிருங்க. ரைட்டா, இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லா கிளியரா புரிஞ்சிருச்சா? இது மோஸ்ட் வேல்யூடான பாயிண்ட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பா ஏடியில தான் வந்திருக்கும், அசெண்டிங் அப்படி இல்லைன்னா டிசெண்டிங்ல வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா சஃபலா சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, சஃப்லிங்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 1 2 3 4 5 6 வந்து இருக்கு அப்படின்னா இது எப்படி சஃபலா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4th பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 5th பிளேஸ் வந்து இங்கேயும் செகண்டும் இப்படி மாறும்ல. அப்படி மாறும்போது நமக்கு வந்து என்னவாகும் அப்படின்னா கம்ப்ளீட் ரிப்பீட்டிங் இருக்கும். அந்த வேர்டு என்னவாகும் அப்படின்னா கம்ப்ளீட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வரும். அந்த வேர்டு நமக்கு எப்படி வரும், கம்ப்ளீட்டடா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வரும். ஓகேவா, அந்த வேர்டு நமக்கு எப்படி வரும், கம்ப்ளீட்டடா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா இருக்கும். புரியுதா, கம்ப்ளீட் ரிப்பீட்டிங் அந்த இடத்துல வந்துருக்கும். பிகாஸ் என்னது, இங்க 4th இருக்கிறவரு இந்த 4th வந்திருப்பாரு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 5th 6th அதுக்கப்புறம் 2 3 1 வரும்போது இங்க என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எனக்கு லாஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கும், லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கும். அப்போ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அங்க கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன ஆகும், அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும். அப்ப அதை தான் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யார் சேஞ்ச் ஆயிருக்காரு அப்படின்றத வச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்போ வந்து பாருங்க, இப்போ ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் செக் பண்ண போறோம், அது ஏடியில இருக்கா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏடியில வந்து சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏடியில வரல அப்படின்னா நமக்கு ஒண்ணு இந்த ஏயோட இன்னொரு பேர் என்ன, ஃபார்வர்ட். ஏயோட இன்னொரு பேர் என்ன, ஃபார்வர்டு. இதுக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லலாம் ஃபார்வர்டுன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபார்வர்டு. இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்வேர்டு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்வேர்டு. இது இன்னொரு பேர் என்னதுப்பா, பேக்வேர்டு. அப்ப ஏடி நமக்கு ஃபெயில் ஆகும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்க்கு போகணும். ரிவர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் லெட்டர்ஸ். ரிவர்ஸ்னா நமக்கு என்னதுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் லெட்டர்ஸ். சரியா, ஏயோட ஆப்போசிட் வந்து இசட் அப்படி நம்ம சொல்றோம்ல, பியோட ஆப்போசிட் வந்து ஒய் அப்படி சொல்றோம்ல, அந்த ஆப்போசிட் லெட்டர்ஸ் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ செகண்ட் லெட்டர் வரல அப்படின்னா நம்ம எங்க பார்க்க ஆரம்பிக்கணும், செகண்ட் ஃப்ரம் அப்படின்றதுக்கு வந்து ஆரம்பிக்கணும். செகண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கணும், செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா FBR ஃபார்வர்டு பேக்வேர்ட் ரிவர்ஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சரியாப்பா, ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா தேர்டு ஃப்ரம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்டு ஃப்ரம் த ரைட் ஹேண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த FBRல வந்து சேஞ்ச் ஆயிருக்கா, ஃபார்வர்ட் பேக்வேர்ட் ரிவர்ஸ்ல வந்து வந்திருக்கான்னு பார்க்கணும். அடுத்து இந்த 4th பாயிண்ட், இப்போ இதுல எதுவுமே வரல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் யாரை பார்த்துடணும் அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து பார்க்கணும்.
ஸோ அந்த மிடில் டேர்மும் நமக்கு என்னதான் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஆர்ல தான் வந்திருக்கும். மிடில் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாருக்கு வருவாங்க அப்படின்னா இந்த ஆட் நம்பர் ஆஃப் கவுண்ட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து வருவாங்க. சரி, அப்போ ஈவன் கவுண்ட் வரப்ப நம்ம என்ன சார் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து லெட்டர் 1 2 3 4 5 6 லெட்டர் இருக்கா? இப்போ லெட்டர் LETTER. இப்போ இதோட மிடில் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனிபடி? இப்போ ஒரு ஈவன் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஈவன் நம்பருக்கு நீங்க மிடில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனிபடி லாஜிக்? ஈவன் நம்பருக்கு எப்படி நம்ம மிடில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுங்களேன். 1 2 3 4 5 6 7 லெட்டர் இருக்கு. ஓ காட், 1 2 3 நான் 3 டீ போட்டேன். சாரி, 3 டீயை போட்டுவிட்டேன். ER எரர் ஸ்பாட்டிங்ல மிஸ் பண்ணிடுவேன் போல. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு 2 போயிட்டாரு, இங்கிட்டு 2 போயிட்டாரா? இங்க பேலன்ஸா இவர் 2 பேரை போட்டாச்சு, இவர் 2 பேரை. ஒரு நிமிஷம் தனியாக எழுதுறேன். இப்போ இந்த லெட்டர் அப்படின்றதுல LE அதுக்கப்புறம் ER அப்படின்றது பேலன்ஸா முடிஞ்சு. இப்போ ரிமைனிங் பார்ட் யார் அப்படின்னா TT மட்டும் இருக்காங்களா? இப்போ எப்படி கேட்போம் அப்படின்னா சம்டைம்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிக லெவல் PO லெவல் போனீங்கன்னா இப்படிதான் வரும். அப்போ இந்த இடத்துல 20, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 20ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 20 + 20 நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 + 20 எவ்வளோ? 40. அப்போ 40 டிவைடட் பை 2 வந்து போட்டால் அகெயின் வந்து 20. 40 டிவைடட் பை 2 போட்டால் 20. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா T வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுதா? சம்டைம்ஸ் ஈவன் நம்பரோட மிடில், ஈவன் நம்பருக்கு நீங்கள் மிடில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான லாஜிக் நமக்கு ஃபாலோ அப் ஆகும். ஷார்லி இட் கேன் பி ஃபாலோ அப். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இட் வில் பி ஹேப்பன். எப்பயுமே இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வரலாம். ஒரு ஈவன் நம்பருக்கு நமக்கு மிடில் டேர்ம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஓகே, ஹவு டு ஃபைண்ட்னு போட்டுக்கோங்க. ஹவு டு ஃபைண்ட் மிடில் டேர்ம், how to find middle term for even number of count. ஈவன் நம்பர் ஆஃப் கவுண்ட் வரும்போது நம்ம எப்படி சார் மிடில் டேர்ம் வந்து ஃபைண்ட் பண்றது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிடில் ஒரு மார்னிங் எத்தனை பேர் இருக்காங்க? மார்னிங்க்கு வந்துச்சு. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்க. நான் எடுத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட் STUDENTS. சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க. இங்க வந்து பேலன்ஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? இங்க எத்தனை பேர்? இந்த சைடு 3 பேர் போயிடலாம், இந்த சைடு 3 பேர் போயிடலாம். அப்ப நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? இந்த 2 பேர் மட்டும் எனக்கு என்ன பண்ணுவாங்க? நடுவுல இருக்காங்களா? அப்போ மோஸ்ட் ப்ராபபிளி டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. D4E வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5. 1 நம்ம என்ன பண்ணலாம்? D+5 வந்து பண்ணா 9. அப்போ அந்த 9th லெட்டர் என்ன அப்படின்றது வந்து கொடுக்கலாம். 9th லெட்டர் என்னன்னு கொடுக்கலாம். இது ஒரு டைப். சரிங்களா? இதுவே வந்து ஈவன் கவுண்டா வருது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 8 வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9க்கு பதிலாக நமக்கு 8 வருது. அந்த 8 டிவைடட் பை 2 பண்ணி 4 வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு தேர்ட் டைப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 × 5 வந்து பண்ணலாம். 4 × 5 வந்து பண்ணி 20 அப்படின்னு கொடுக்கலாம். மல்டிபிள் பண்ணலாம். அதுலேயும் இல்லை அப்படின்னா 9 அதுக்கடுத்து இன்னொரு டைப் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 ஸ்கொயர் டிஃபரன்ஸ் ஆஃப் 5 ஸ்கொயர் வந்து கொடுக்கலாம். அதை ஸ்கொயர் பண்ணி அதோட டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து 9 அப்படின்னு நமக்கு கொடுக்கலாம். 4 ஸ்கொயர் டிஃபரன்ஸ் ஆஃப் 5 ஸ்கொயர் அப்படின்றதும் நமக்கு வந்து கொடுக்கலாம். சரி, இதுலயும் வரல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்களேன். இதுலயும் வரல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுலயும் வரல அப்படின்னா இதோட ஃபிஃப்த் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 4 + 1 அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 + 1 அப்படி நமக்கு வந்து பண்ணலாம். ஸோ 5 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நமக்கு 11 கொடுக்கலாம். ஓகே, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு +or- கான்செப்ட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். +or-n அப்படின்ற கான்செப்ட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். மிஷின் இன்புட் அவுட்புட்டுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான மெத்தட் வேறு எதுவுமே இல்லை. இப்படி தான் மிஷின் இன்புட் அவுட்புட் வந்து ஒர்க் அவுட்டே ஆகுது. ரைட்டா? யாருக்காச்சும் இதில் டவுட் இருக்கா? இந்த ஈவன் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் கவுண்ட் வரச்ச நமக்கு இப்படியெல்லாம் போகுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருவாங்க அப்படின்னா ஒரு 4 9 4 5 வருது அப்படின்னா அது 2 மல்டிபிள் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ஏன் டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டரை கூட வைக்கலாம். டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டர் கூட இருக்குது பார்த்தீங்களா, அதோட பிளேஸ் வேல்யூ எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 4 5ஆல் டிவைட் பண்ணுறேன், 4 5ஆல் டிவைட் பண்ணுறேன், இல்லைனா 5 4ஆல் டிவைட் பண்ணுவேன். பிக்கஸ்ட் வேல்யூ தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூவால் டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ரிமைண்டர் வருது? ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ அந்த 1ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? ஏ. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கோம்.
அந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கூட கொடுத்துருக்கலாம். ஓகே, கைண்ட்லி நோட்டிட்டோம், ப்ராப்பர்லி நோட்டிட்டோம். எல்லாருமே எழுதுறீங்களா? சொல்லனா வீடியோ பாஸ் பண்ணி கூட எழுதிக்கோங்க. சரியாப்பா? முதல்ல கவனிச்சிருங்க. ஓகேவா? மிஷின் இன்புட் அவுட்புட். ஓகே, இப்போ வாங்க, நான் முடிக்கல. எல்லாருமே கிளியர் அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் வந்து போட்டுருங்க. அமைதிப்படை அமாவாசையாக இருக்கக்கூடாது. நீங்களாம் மெயின்ஸ் படிக்கிற சிங்கா குட்டீஸ். ஸோ வெறித்தனமாக ஆன்சர் வந்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 4வது எனக்கு மிடில் டேர்மும் வரவில்லை அப்படின்னா 5வது அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். அதுதான் யார் அப்படின்னா வவல்ஸ். ஸோ வவல்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் சேஞ்ச் அந்த இடத்துல இருக்கும். ரேண்டம் சேஞ்ச் அந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேவா? ரேண்டம் சேஞ்சும் இல்லை, எனக்கு வவலும் வரல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு யார் தான் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ எவனுக்கு இருக்கோ அவன் தான் அங்கே வருவான். ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ தான் அங்கே வருவான். இவ்வளோதான். ஒரு லெட்டருக்கு இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு லெட்டருக்கு ஓகே, பயந்து எழுதின லெட்டர் லவ் லெட்டர் அப்படின்ற மாதிரி எப்பயுமே ஒரு லெட்டர் வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயந்து கொஞ்சமாக கண்டுபிடிக்கணும். அப்போனா தான் அது நல்ல லெட்டராக நல்ல ரிசல்ட் கொடுக்குற பாசிட்டிவ் லெட்டராக மாறும். இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் பிரேக்கப் லெட்டர் தான். ஓகே, லவ் லெட்டர்லேயே பிரேக்கப் லெட்டர் ஆகி போயிடும். ஓகேம்மா. இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பருக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்பரை பொறுத்தளவுக்கு நம்பர் கொஞ்சம் ஈஸி தான். நம்ம நம்பரோட லாஜிக் வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்பர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த நம்பர் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட் ப்ராபபிளி நம்பரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்சேஞ்ச் கான்செப்ட் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்சேஞ்ச் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிப்பீட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த கம்ப்ளீட்டாக வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 8795 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இது எப்படி மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 8, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9, 7 இப்படி நமக்கு வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிப்பீட் ஆகுதா 8, 8, 9, 9, 7, 7, 5, 5 அப்படின்னு ரிப்பீட் ஆகுதா. இதான் வந்து இன்டர்சேஞ்ச் கான்செப்ட். இந்த இன்டர்சேஞ்ச் கான்செப்ட் நமக்கு எப்படி வேணாலும் ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7, அதுக்கப்புறம் 8, 9 இப்படியும் மாறலாம். ரைட்டா? இப்படியும் மாறலாம். அப்படி மாறுச்சு அப்படின்னா இந்த இன்டர்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நமக்கு வந்து கம்ப்ளீட் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். அது வந்து இந்த மாதிரி கான்செப்டில் வரும். சரியா? இதோட ஏ டைப். அதுக்கப்புறம் இதோட பி டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் வந்து போகும். அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதையும் நம்ம எங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த இன்டர்சேஞ்ச் கான்செப்ட் முதல்ல பாருங்க. அப்படி எனக்கு இன்டர்சேஞ்ச் ஆகலை அப்படின்னா எனி சிங்கிள் நம்பர். ஓகே, எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டாரு. சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் எனக்கு காணாம போயிட்டாரு அப்படின்னா நம்ம எப்பயும் போல ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரம் அப்படின்ற கான்செப்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ரம் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் மோஸ்ட் ப்ராபபிளி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுலேயும் நமக்கு வந்து மாட்டலை, லாஜிக் வந்து மாட்டலை அப்படின்னா நம்ம ஒன்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈவன் நம்பரை தாண்டி அதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பர் கான்செப்ட் இருக்கும். ஸோ ஒன்ல அந்த ப்ரைம் நம்பர் மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ப்ரைம் நம்பர் நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எண்ணில் வந்து போகும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த இன்டர்சேஞ்சிலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த +R -1 வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்னவாகும் அப்படின்னா ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா கியூபா அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்கொயர் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து கியூபா வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்கொயர் ஆர் கியூபா வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ஸ்கொயர் கியூபா வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று கம்ப்ளீட் அடிஷன், கம்ப்ளீட் சம் ஆஃப் த கிவன் கொடுத்த எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து 8, 2, 1, 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 8 + 2 + 1 + 3 வந்து ஆட் பண்ணுவீங்களா? ஆட் பண்ணால் என்ன வந்துருக்கும்? 10, 14. அப்போ 14 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 196. புரியுதா? அப்போ நீங்கள் வந்து பார்த்தவுடன் உங்க மனதில் கபால் என்று இவன் வந்து தோன்ற வேண்டும். ஸ்கொயரோ கியூபோ வந்து குத்துருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல எஸ்
அந்த இடத்துல என்னவாயிருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து பண்ணியிருப்போம். அந்த என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருப்போம். ரைட்டா, ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்கொயரிங் கான்செப்ட்டுக்கு வேற என்னெல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பிளஸ் லாஸ்ட் லெட்டர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் பிளஸ் லாஸ்ட் லெட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு பிளஸ் லெஃப்ட் ஹேண்டை நமக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு பிளஸ் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டை நமக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடிஷனில் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ராக்ஷன்லேயும் எனக்கு வரும். சப்ராக்ஷன் சொல்ல முடியாது, அந்த பெட்டர் வேர்டு ஃபார் யூசிங் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்ற கான்செப்ட்லேயும் வந்துருக்கலாம். சேம் அதே தான் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, அதே மாதிரி ரைட் ஹேண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு, அப்புறம் வந்து தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தும் நமக்கு வந்து ஸ்கொயர் ஆர் கியூப் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒன்று இன்டர்சேஞ்ச் கான்செப்ட், அது அசெண்டிங் அப்படி இல்லைனா டிசெண்டிங்ல இருக்கும். இல்லை சிங்கிள் டிஜிட் செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட், இந்த இடத்துலையும் நமக்கு என்ன வந்திருக்கலாம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் என் அப்படின்ற கான்செப்ட் வந்து வந்திருக்கலாம். ஸோ ப்ரைம் நம்பரை நமக்கு என்ன பண்ணியிருக்கலாம், ப்ரைம் நம்பரையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணியிருக்கலாம், ப்ரைம் நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்கலாம், ப்ரைம் நம்பரை கியூப் பண்ணியிருக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஆர் கியூப் அது நம்ம வந்து கம்ப்ளீட் அப்சர்வேஷன், நம்ம எப்படி அது வந்து இருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் வந்து அவ்வளவா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிவிட மாட்டாரு. 994234576250 அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட விஜய் மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா நண்பா. இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா சிம்பிள் வந்தா நம்ம என்ன பண்றது. சிம்பிள் சிக்கலை ஏற்படுத்துமா அப்படின்னா சிம்பிள் சோம்பலை கூட ஏற்படுத்தாது, சப்பையா கண்டுபிடிச்சுக்கலாம் எப்படின்ற லாஜிக் மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போ சிம்பிள்ஸ் அப்படின்னா என்னது, ஸ்பெஷல் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ்டேகு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அந்த பர்சன்டேஜ், அப்புறம் வந்து கொஸ்டின் மார்க்கு, அதுக்கப்புறம் ஸ்லாஷு, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இதான் வந்து சிம்பிள்ஸ். இப்போ இந்த சிம்பிள்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சிம்பிள். ஓகேவா, நம்பர் ஆஃப் சிம்பிள் அங்கே எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் சிம்பிள் நமக்கு எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த நம்பர் ஆஃப் சிம்பிளை நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்லி 2 சிம்பிள். எப்படி பிரிப்போம், ஒன்லி 2 சிம்பிள், ஒரே ரெண்டு சிம்பிள் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு என்னது, ஒன்லி 5 சிம்பிள், 5 சிம்பிள் மட்டும்தான் எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா. அடுத்து எனக்கு என்ன அப்படின்னா மோர் தென், ஓகே, இல்லைனா வந்து எனக்கு வந்து மோர் தென் 3, ஓகே, இல்லைனா மோர் தென் 3 ஆர் மோர் தென் 5, மோர் தென் 3 ஆர் மோர் தென் 5 அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கலாம். 3 அப்படி இல்லைன்னா 5 விட அதிகமாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா. ஸோ சிம்பிள் அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்க போகிறோம், நம்பர் ஆஃப் சிம்பிளை வந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது யாருன்னா அது நம்பர் ஆஃப் சிம்பிள் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஒன்லி 2 சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் 90%. அது நமக்கு யாரா மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டர் அப்படின்ற வார்த்தை இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுல எத்தனை லெட்டர் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 லெட்டர் இருக்கு. அப்போ இந்த 8 அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன். 8 அப்படின்றது நமக்கு என்னது ஈவன். இப்போ பெட்டர் பார்த்துக்கோங்க, 1 2 3 4 5 6 இருக்கு. இப்போ 6 பெட்டரை தாண்டி என்ன பண்ணலாம், பெட்டர்ஸ் சும்மா சேர்த்துக்கிறேன், சும்மா நானா வச்சுக்கிறேன், பெட்டர்ஸ்ன்ற வார்த்தையில நானா சேர்த்துக்கிறேன், பெட்டர்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல எத்தனை வருது, 7. அப்போ 7 அப்படின்றச்சா அந்த இடத்துல நமக்கு என்னவா வந்திருக்கும், 7 அப்படின்றச்சா அது நமக்கு என்னவா வந்திருக்கும் அப்படின்னா ஆட் நம்பரா வந்திருக்கும். சரியா. அப்போ ஒன்லி 2 சிம்பிள் வருது அப்படின்னா ஒன்று நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் போவாங்க. அந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கும், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் போகும். அந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்ல நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஈவன் நம்பர் ஆஃப் கவுண்டு, அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ஆஃப் கவுண்டு. ஒன்று ஈவன் நம்பர் ஆஃப் கவுண்டு, ஆட் நம்பர் ஆஃப் கவுண்டு. இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஒரு லாஜிக் எடுக்கிறோம், ஒரு இடத்துல நமக்கு ஈவன் நம்பர் கவுண்டு ஒரு ஆட் நம்பர் கவுண்டு நமக்கு வருது அப்படின்னா அது எல்லா ஸ்டெப்லையும் அவன் முறையா வந்து வரணும், அவன் முறை தவறி போயிடக்கூடாது.
சரியா? அவன் எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரே மாதிரி வரணும். ஒரே மாதிரி வந்தாதான் அவன் நம்ம பையன், மாறி போனா அவன் வேற மாதிரி பையன். அவனை நம்ம வந்து வேற மாதிரி, அப்ப அவனை நம்ம வேற மாதிரி அட்டாக் பண்ணோம். அப்ப நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்ல நமக்கு வரல அப்படின்னா, அப்படியே விட்டுட்டு போயிடுறதா? அப்படி விட முடியாது. அப்ப அதுக்கான அடுத்த டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் வந்து பார்க்கணும். நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸை வந்து செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ்லயும் வரல அப்படின்னா நீங்க அடுத்து என்ன செக் பண்ணணும்? நம்பர் ஆஃப் வவ்வலை நீங்க வந்து செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ், நம்பர் ஆஃப் வவ்வல்ஸ் நீங்க வந்து அதுக்கு அடுத்து செக் பண்ணணும். இந்த 3 விஷயத்துல அவன் கண்டிப்பான முறையில சிக்கிப்பான். சரியா? கண்டிப்பான முறையில சிக்கிடுவான். சரியா? இதான் 2 சிம்பிள் இருக்குது. இப்ப அதே இது ஒன்லி 5 சிம்பிள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா there is 100% அது என்னவா தான் இருக்கும்? as per vowel இருக்கும். ஓகேவா? as per vowel. vowelsலாம் யார் யாரு? a e i o u. ஸோ a e i o u வந்து கொடுத்துருப்பாங்க. சார் இப்போ வந்து நீங்க கேட்கலாம், ஒரே ஸ்டேட் ஒரே வேர்ட்ல 2 வவல் வரும்ல, அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வவ்வலோட பொசிஷன் இருக்கலாம். வவ்வலுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கும். ஸோ இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொசிஷன் அப்படின்னா லைக் டைமண்ட் இன் த ஸ்கை அப்படின்ற மாதிரி கரெக்டான வேர்டு நான் சொல்றேன். இப்போ வந்து பாருங்க, பொசிஷன் அப்படின்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேர்ட் ஃப்ரம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரம். ஓகே, எனக்கு ஏதாவது ஒரு ஃப்ரம், அது வந்து பாத்தீங்கன்னா செகண்டா இருக்கலாம், தேர்டா இருக்கலாம், ஃபர்ஸ்டா இருக்கலாம், ரைட் ஹேண்டு அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதாவது ஒரு பொசிஷன்ல, பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய வவலா இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு வேர்ட்ல வந்து ஒரே ஒரு வவல் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அந்த வவலை கூட நமக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஓகேவா? பர்டிகுலர் அப்படின்ற வார்த்தை அந்த ரொம்ப இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்டிகுலர். ஓகே, பர்டிகுலர் லெட்டர் நமக்கு ரைட்டா? அந்த பர்டிகுலர் வவ்வலை வச்சு நமக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ த பேசிக் ஆஃப் மிஷின் இன்புட் அவுட்புட் சோட் எப்படி தரமா புரிஞ்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. இதை விட கிளாரிட்டி எங்கேயுமே இருக்கு. சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல வந்து ஏதாச்சும் மிஷின் இன்புட் அவுட்புட் கேட்டான் அப்படின்னா அவன் என்னோட சிசியனா தான் இருப்பான். ஓகே, ஏன்னா அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு நாள் நடந்த எல்லா எக்ஸாம்லயும் இப்படிதான் வந்திருக்கு. எல்லா பேரையும் அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மிஷின் இன்புட் அவுட்புட் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வந்து சொல்றேன். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருங்க. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? காயத்ரி, லக்ஷ்மண் குமார், வளர்மதி, யோகலட்சுமி, கான்செப்ட் வந்து கிளியரா இருக்கா? ஓகே தானே? இப்போ இதை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து வெரி கிளியர். சூப்பர்மா. இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ இதை தாண்டி அடுத்து யார் இருக்கா அப்படின்னு இவனை பார்த்தாலே பயமா இருக்கும். இந்த மோர் தென் 5 வந்து பார்த்தாலே பயமா இருக்கும். வேணாம் பார்த்தாலும் அவனை பார்த்தா பயப்படுற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்லடா அப்படின்னு சொல்லிடுங்க. அப்பா அவனை என்ன பண்றது அப்படின்னா, ஸோ எப்பயுமே இந்த மோர் தென் 3 வருது அப்படின்னா அது ஒரு எனி பர்டிகுலர் லெட்டரா இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் லெட்டரை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலர் லெட்டர், ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் லெட்டரை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சிம்பிளை நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த சிம்பிள், அந்த பர்டிகுலர் லெட்டர் நமக்கு யாரையா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் லெட்டர் நமக்கு யாரா இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அப்படின்னு இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிம்பிளி என்ன பண்ணிடலாம், லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறவரா இருக்கலாம், இல்லை ரைட் ஹேண்டில் இருக்கிறவரா இருக்கலாம். அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறவர், ரைட் ஹேண்ட்ல இருக்கிறவர் நமக்கு என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவருடைய பொசிஷனை பார்த்தீங்கன்னா, பொசிஷனை சொல்லலாம், இப்படி சொல்லலாம், அவர் கான்சனண்டா இருக்கலாம், இல்லை வவ்வலா இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்சனன்ட்ஸ்க்கு மட்டும் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கான்சனண்டா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லாஸ்ட் லெட்டர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டரா வந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் கபால்னு ஃபர்ஸ்ட் லெட்டர் வரல, அதுக்கான சிம்பிள் வரல அப்படின்னா அது மேபி அது லாஸ்ட் லெட்டரா கூட இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் வரல அப்படின்னா அது என்னவா இருந்திருக்கும், நமக்கு செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டா இருந்திருக்கும். அதுலயும் வரல அப்படின்னா தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு, தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டா இருந்திருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து இதுல 3வது டைப்பா இருக்கிறது வந்து அந்த ஹையஸ்ட் வேல்யூ. ஓகே, நான் சொன்னேன்ல அந்த ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ யாருக்கு இருக்கோ அவங்கள வச்சு நமக்கு கொடுத்துருக்கோம். ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ யாருக்கு இருக்கோ
அதை வச்சு நமக்கு வந்து கொடுத்துருக்கலாம். சரியாப்பா? இதுதான் மோஸ்ட் வேலிடான பாயிண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன் திரும்ப ஒரு வாட்டி. ஒரு சிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல சிம்பிளில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் சிம்பிள் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் சிம்பிள் அங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் சிம்பிளை நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்லி 2 சிம்பிள், அடுத்து ஒன்லி 5 சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 ஆர் மோர் தென் 5 அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒன்லி 2 சிம்பிள் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து 90% சான்ஸ் ஃபார் ஈவன் நம்பர் ஆர் ஆட் நம்பராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதில் நம்பர் ஆஃப் லெட்டராக இருந்திருக்கலாம், நம்பர் ஆஃப் கான்சனன்ஸாக இருக்கலாம், நம்பர் ஆஃப் வவ்வலாக இருக்கலாம். ரைட்டா? தென் 5 சிம்பிள் அப்படின்னா அஸ்பேர் வவ்வலை வச்சு கொடுத்துருப்பாங்க. மோர் தென் 3 மோர் தென் 5 வராச்ச அது நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா எனி பர்டிகுலர் லெட்டராக இருந்திருக்கலாம். அது லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு, செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட், தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட், அதில் எவன்லேயும் வரல அப்படின்னா அது வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து மிடில் டேர்மாக இருப்பான். இந்த மிடில் டேர்மே மறந்துடாதீங்க என்னைக்குமே. அவன் கொஞ்சம் ஊடால வந்துகிட்டே இருப்பான். மிடில் டேர்மும் வருவான். ஓகேவா? மிடில் டேர்மும் வருவான். இப்போ இந்த நம்பரில் மிடில் டேர்ம் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 7 6 5 4 அப்படின்னு இருக்குன்னா ஈஸியாக சொல்லிடுவீங்க. இதோட கவுண்ட் வந்து நமக்கு ஆட் கவுண்ட், அதனால நம்மளால மிடில் வந்து சொல்ல முடியும். இதோட மிடில் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6. இப்போ அதே 8 7 5 4 அப்படின்னு இருக்குன்னா 5 4ன்னு இருக்கும்போது இங்கே எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இங்கே எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இவனை 2 பேர்த்த ஆட் பண்ணிடுவோம். சரியா? இவனை 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிடுவோம். 5 + 7 + 2 டிவைடட் பை 5 வந்து பண்ணி நமக்கு 6ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 6 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருக்கும். அந்த ஈவன் நம்பராக இருந்தால் அதுக்கு வந்து ஸ்டார்னு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அது ஈவன் நம்பராக தான் வரும். சம்டைம்ஸ் அந்த ஆட் பண்ணுற வேல்யூ வச்சு கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா டிவைட் பண்ணுற வேல்யூ வச்சு கொடுப்பாங்க. இது ஒரு கேஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஹை லெவல் பிஓ லெவல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாத்துக்குமே புரிஞ்சா மிஷின் இன்புட் அவுட்புட்டோட பேசிக்ஸ் ஆஃப் மிஷின் இன்புட் அவுட்புட் திரும்ப ஒரு வாட்டி சார் ரீகால் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே ரீகாலிங் மஸ்ட்டு. ஒரு மிஷின் இன்புட் அவுட்புட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அதோட டைப்பு லெட்டரு, நம்பரு, சிம்பிள் அப்படின்ற மாதிரி அது வந்து பிரியும்னு சொன்னேன். நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி அதை மாற்றுறது, யார் வந்து மிஸ் ஆகிருக்கிறா, எவன் வந்து காணாமல் போயிட்டான், கூட்டத்தில் காணாமல் போனவன் எவன், அவனை முதலை கண்டறியவன். ஓகே, நான் வரேம்மா, அது வந்து நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹூ இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் மேட்ரு. யார் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் வந்து அந்த சேஞ்சஸ்லாம் நமக்கு வந்து கம்ப்ளீட் சேஞ்ச் எப்படி இருந்திருக்கும், நமக்கு ஏடியில் வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ரிப்பீட்டட் பேட்டர்னில் வந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், அப்புறம் செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட், செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட், அது வந்து ஒரே ஒரு வேர்டு மட்டும் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா, ரேண்டம் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து வவ்வல் சேஞ்ச் ஆயிருக்கும், இல்லைனா ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோம், லெட்டர் வந்தால் எப்படிலாம் மாறுது, ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், மிடில் லெட்டர், வவ்வல், ஹையஸ்ட் வேல்யூ, எஃபிஆர் எப்படி அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுது, ஈவன் வந்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது. இப்போ அதுவே நம்பர் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், கம்ப்ளீட் சேஞ்சு, அப்புறம் வந்து அசெண்டிங் அப்படி இல்லைனா டிசெண்டிங் ஆர்டர், தட் இஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர்டர். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சிங்கிள் டிஜிட் அப்படின்றது, அப்புறம் பிரைம் நம்பர் கான்செப்ட், ஸ்கொயர் கியூப் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, அதுக்கடுத்து சிம்பிள் அப்படின்னா நம்பர் ஆஃப் சிம்பிள், 2 சிம்பிள், 5 சிம்பிள் அண்ட் மோர் தென் 3 மோர் தென் 5 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். சரியா? இப்போ நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா நெக்ஸ்ட் நான் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டுவேன். ஓகே, நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மாக் டெஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, உங்களுடைய மாக் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, எத்தனை டாபிக்ஸ் முடிஞ்சிருக்கோ, இப்போ பிளட் ரிலேஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னா போய் பிளட் ரிலேஷனுக்கு நீங்கள் டாபிக் வைஸ் மாக் டெஸ்ட் எடுங்க. மாக் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்று டாபிக் வைஸ் டெஸ்ட் நீங்கள் எடுங்க. ஓகே, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு நீங்கள் நல்ல சைட் என்ன சைட் நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டை எடுத்துருங்க. சரியாப்பா? ஓகேவா? ஓகே, யாருக்காச்சும் இதில் டவுட் இருக்கா? இது வரைக்கும் பேசிக்ஸில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எனிபடி ஹாவ் அ டவுட் இன் த பேசிக்ஸ் இட் செல்ஃப்? ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகே, அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஒன்று இன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த ப்ராக்டிஸ் செட்கான லைவ் கூட வச்சுருவோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வந்து இதோட ப்ராக்டிஸ் கொஸ்டின் இப்போ நான் வந்து ரெக்கார்டட் வீடியோ ப்ரொவைட் பண்ண முடிஞ்சுன்னா அப்படியே முடியும், நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 7 PM வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த லைவ் 7:15 PM.
7:15 PM இன்னைக்கு டெய்லி இந்த மாதிரி லைவ் வந்து உங்களுக்கு தொடரும். ஸோ எப்பயாச்சும் மிஸ் ஆனாலும் அந்த டைம் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வந்துடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:15, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 PM. இந்த 2 டைம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் லைவ் இருக்கும். சண்டே ஆல்சோ இது ஃபாலோ செய்யப்படும். ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது, அதனால சண்டேவும் நான் வந்து லைவ் கொடுப்பேன். அதனால் கண்டிப்பாக வந்துருங்க. இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஏ ரிவிஷன் வந்து நான் வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? சிஏ ரிவிஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டே ஆன்வர்ட் சிஏ ரிவிஷன் வந்துடும். அது ஒன்று ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கும், அப்படி இல்லைனா லைவ் வீடியோவாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டவுட் இருந்தாலும் எப்போனாலும் என்னையை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. 9342408457 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியாப்பா? ப்ராக்டிஸ் கொஸ்டின் அப்போ வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து பாருங்கள், எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் கொஸ்டினும். அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினை நான் சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து போட்டுறேன். இதான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் முடிஞ்சு அதை சால்வ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன லாஜிக் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத வந்து சால்வ் பண்ணுங்கள். யாராச்சும் சால்வ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இந்த இன்புட்டை சால்வ் பண்ணி நம்ம குரூப்பில் போட்டுருங்க, பார்க்கலாம். உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் கூட டைம் தரும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஆட் ஆயிரும். எல்லாருமே வந்து பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புமணி. நம்ம SBI கிளர்க் அண்ட் IBPS கிளர்க் மெயின்ஸ் பேட்ச் ஸ்பெஷல் பேட்ச் பற்றி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ ஸோ மச். டடா பாய் guys, see you tomorrow. See you at the evening. டடா பாய், தேங்க்யூ.